நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா நம்ம உறவினர் வீட்டுக்கோ, இல்ல நண்பர்கள் வீட்டுக்கோ நம்ம போனோம்னா, முதல்ல வாங்க, உட்காருங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளும் சாப்ட்டுருவோம். இந்த சாப்பாடு எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம எத்தன பேர் யோசிச்சிருப்போம்? நம்ம சம்பாரிக்கிறதுனால இந்த சாப்பாடு வரும் அப்படிங்கிறது இல்ல. அத தாண்டி இந்த உற்பத்தி எங்கிருந்து தொடங்குதுன்னு யோசிச்சா, அது விவசாயத்துல இருந்து தான் தொடங்குது. நம்ம கிட்ட ஒரு மண்ண குடுத்து, "நீ சாப்பிடுன்னு" சொன்னா நம்ம சாப்பிடுவோமா? நம்மனால சாப்பிட முடியாது. ஆனா, விவசாயி ஒரு சாதாரண மண்ண ஒரு விளைநிலமா உருவாக்கி, உணவா உற்பத்தி செஞ்சு நம்மகிட்ட திருப்பி குடுக்குறாங்க. பொதுவா ஒரு வேள சாப்பாடு போடுறவங்கள கூட நம்ம மறக்கக் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, விவசாயி நம்ம இன்ன வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா, நம்ம வாழ்நாள்ல அதற்கு முக்கியமான மூலகாரணம் விவசாயிகள் தான். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவசாயம்னா ஞாபகம் வர்றது பச்சை பச்சேன்னு இருக்கிற வயல்வெளிகள். வயல்வெளிகளை தாண்டி காய்கறிகள், பழங்கள், நிறைய மரங்கள், இது எல்லாமே விவசாயத்துல சேர்ந்தது தான். பொதுவா விவசாயம் இயற்கையான முறையிலையும் செய்றாங்க, செயற்கையான முறையிலையும் செய்றாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு தேவையான பொருள் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இது எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே நம்ம கேட்கறது இல்ல. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நஞ்சில்லா உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நம்ம இருக்கணும். பொதுவா நம்ம இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு நம்ம சாப்பிடணும்னா குறைஞ்சது 50 ரூபாயாவது செலவாகுங்க. ஆனா ஒரு விவசாயி ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறாரோ இல்லையோ, அந்த சேத்துல கால் வச்சு நம்ம சோறு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக 3 வேளையும் உழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல விவசாயம் அழிஞ்சிட்டு வரக்கூடிய தொழிலா இருந்தாலும் பல மக்கள் இன்னைக்கு படிச்சவங்க கூட விவசாயம் செய்யக்கூடிய நிலை மாறிடுச்சு. காலப்போக்குல இது இன்னுமே வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல விளைநில உற்பத்தியில உலக அளவில் இந்தியா 2வது இடத்தை வகிக்கிறது. இந்தியாவோட ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயமும் ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய ஒரு மிகப்பெரிய பழமையான ஒரு தொழில்னா அது விவசாயம்தான். விவசாயத்தை ஒரு தொழிலா மட்டும் பார்க்காம தன்னோட வாழ்வியலாகவும் பார்க்க தெரிஞ்சவங்க தான் நம்ம தமிழ்குடி மக்கள். ஒரு நாள் அரசனும் ஆண்டியாவான், வரும் நாள் உழவனும் அரசனாவான். வீழ்வது நாமாக இருந்தாலும் வெல்வது விவசாயமாக இருக்கட்டுமே. பணம் சம்பாதிக்க 1000 வழி உண்டு, ஆனா சோறு போடுறதுக்கு விவசாயம் மட்டும்தானே இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம விவசாயத்தை நேசிப்போம், விவசாயத்தை உருவாக்குவோம், விவசாயிகளாக வாழ முயற்சிப்போம். இன்று தேசிய விவசாயிகள் தினம். விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக விவசாயிகள் தின நல்வாழ்த்துக்கள். விவசாய தினத்தன்று உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. வணக்கம், என்னோட பெயர் முகேஷ் கண்ணன். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஓசிறுவேல்ன்ற கிராமத்தில் கடந்த ஒரு 4 வருடமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு கட்டிட பொறியாளரும் கூட. கட்டிட பொறியாளர் என்று சொல்கிறத விட விவசாயின்னு சொல்கிறதே எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. நஞ்சில்லா உணவு நம்மாழ்வார் கனவு. நன்றி. 90.8 கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. வணக்கம், என் பேரு அமுதா. எனக்கு 3 பிள்ளைங்க. நான் புதுக்கோட்டை மாவட்டம் வேப்பமணிப்பட்டியில இருந்து கிராமத்துல இருந்து பேசுறேன். நாங்க விவசாயம் பண்ணியிருக்கோம். 45 நடுவாங்க, மாப்பிள்ளை செம்பா நடுவாங்க, டீலக்ஸ், கோ 51 எல்லாருமே நட்டுருக்காங்க. ஆனா இந்த வருஷம் மகசூல் எல்லாருக்குமே கம்மி தான். எல்லா ரகமுமே இந்த வருஷம் மழையால பாதிக்கப்பட்டுருச்சு. பாதி பூச்சியும் அடிச்சு பாதி நட்டோம். 1 ஏக்கர் இடம் எங்களுக்கு. அதுல அம்மன் பயிறு நட்டுருக்கோம். அதுதான் எங்களுக்கு விவசாய தொழில் தான் எங்களுக்கு. வேற ஒன்றும் வருமானம் இல்லை. இப்போ கருது பறிஞ்சுக்கிட்டு இருக்கு, மருந்து அடிச்சிருக்கோம். மகசூல் கம்மியாக தான் இருக்கு இந்த வருஷம். இந்த வருஷத்தோட சாப்பாட்டுக்கு அதுதான் எங்களுக்கு கை கொடுக்குது. விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியத்துவம் பண்ணி ஏதோ இந்த வருஷம் மழையில பாதிச்சு ஒன்றும் இல்லை. ஏதோ கடமைக்கு நட்டுங்கிற ஒரு வேற வழி இல்லாத காரணத்தினால நாங்க நட்டுருக்கோம். 5 மாசம் நடவு வயசு இருக்கு. இப்பதான் பறிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் செலவுதான் அதிகமாச்சே தவிர வருமானம் ஒன்றும் கம்மிதான். வேற வழி இல்லை, போட்டுட்டு இருக்க முடியாம சாப்பாட்டுக்கும் வேற வழி இல்லாத காரணத்தினால நாங்க நட்டுருக்கோம். இப்பதான் கருது பறிஞ்சுக்கிட்டு இருக்கு.
இயற்கை விவசாயத்துக்கு வழி இல்ல. அதுதான் இப்ப செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து இதுதான் நாங்க வந்து உரம் இது எதாவது மருந்து எதாவது அடிக்கிறோம். வெளியில இந்த வாங்கிதான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அப்புறம் பிள்ளைங்க தான் வருங்காலத்துல இதைத்தான் கவனிக்கணும். வேற வழி அது இது பண்ணாதான் எங்களுக்கு சாப்பாடு முக்கியத்துவம் தான் கொடுத்து பண்றோம். அதுக்கு தக்கன விவசாயத்துக்கு நல்ல மகசூல் காரணத்துக்கு இது பண்ணணும். 90.8 கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அதிகாலை சூடான தேநீர் மேசைக்கு வர குதிகால் தேய்ந்து உழைத்தவன் யார்? சுடுசோறு சுவையாக தட்டுக்கு வர சுட்டெரிக்கும் வெயிலில் சுருங்கிய வயிறுடன் காய்ந்தவன் யார்? தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை வங்கியில் போடாமல் மாற்றான் பசி பிணி போக்க பணத்தை மண்ணில் விதைத்த உலக விவசாயிகளுக்கு என் விவசாய தின வாழ்த்துக்களை சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர் வருத்தி உழைத்தவனாம் உழவன், அவன் பயிர் காத்து மனித உயிர் காக்கும் இறைவனவன். ஐயா, சிவகங்கை மாவட்டம் கல்லல் யூனியன் சேது ரகுநாதபட்டணம் கிராமத்தை சார்ந்த ஒரு சிறு விவசாயி. ராமநாதனாகிய என் பரம்பரை தொழில் விவசாயம். என் தந்தையும் நானும் நஞ்சு கலந்த ரசாயன விவசாயத்தை இந்த சமூகத்தால் மாற்றப்பட்டோம். பிறகு 40 வயதில் எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய மாரடைப்பு. பிறகுதான் மதி வந்தது. நாம் எவ்வளோ பெரிய தவறு செய்துள்ளோம். ஆம், நாம் உண்ணும் உணவு மிகப்பெரிய அளவு நஞ்சு கலந்த உணவு என்பதை புரிந்து கொண்டேன். ஓடி ஓடி உழைத்து கோடி கோடியாய் பொருளீட்டி நோயில் படுத்தால் என்ன பயன்? அது முதல் இயற்கை விவசாயத்துக்கு என்னை மாற்றிக்கொண்டேன். நம்முடைய பாரம்பரிய அரிசியான கருங்குருவை அரிசியை உணவாக உட்கொண்டேன். பிணியிலிருந்து குணமடைந்தேன். பின்பு ஒரு நண்பரிடம் 40 கிலோ கருங்குருவை விதைநெல் கேட்டேன். அவர் சில நிபந்தனைகளுடன் 20 கிலோ கொடுத்து அனுப்பினார். அதை கொண்டு 2 ஏக்கர் விவசாயம் செய்தேன். அதில் கிடைத்த விதைநெல்லை என் நண்பர்கள் ஆர்வமுள்ள இயற்கை விவசாயிகளுக்கு விதைநெல் கொடுத்தேன். மீதமுள்ள நெல்லை அவித்து அரைத்து அரிசியாக்கி என் தேவைக்கு வைத்து கொண்டு மீதமுள்ளதை என் நண்பர்களிடம் விற்பனை செய்தேன். அவர்கள் அந்த நெல்லை வாங்கிட்டு போய் நல்லா இருக்குது, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்தினார்கள். அப்பொழுது நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். இவ்வளவு சுவையான உணவு, நாம் பாரம்பரிய அரிசி, இதை நாம் தொலைத்து விட்டோமே என்ற வேதனையில் இந்த இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஆவல் வந்தது. இயற்கை விவசாயத்தில் மகசூல் குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் மருத்துவ குணம் அதிகம், அதன் விலையும் சற்று அதிகம். அதனால் பொதுமக்களாகிய நாம் சற்று விலை கூட இருந்தாலும் பரவாயில்லை, இந்த இயற்கையால் விளைவிக்கப்பட்ட உணவுகளை உண்போம். நோய் நொடியில்லாத சமூகத்தை படைப்போம். இயற்கை விவசாயம் காப்போம். பிணியில்லா உலகம் வேண்டும் என இயற்கை அன்னையை பிரார்த்திக்கின்றேன். மேலும் பொதுமக்களுக்கு ஒரு சிறிய ஒரு பதிவு. இது என்னுடைய ஐயன் வள்ளுவனுடைய வாக்கு. அதை இங்கு பதிவு செய்கிறேன். இடைத்தரகர்கள் இன்புற்றிருக்க உழைத்த உழவன் வயிறு பசியால் காய்ந்து உழைத்து உழைத்து இனி ஒரு பயனும் இல்லை என்று உழவன் மட்டும் தலைக்கு கை வைத்து தரையில் படுத்துவிட்டால் 3 வேளை மூக்கு பிடிக்க வயிறு புடைக்க உண்டு கழித்து உலகை வலம் வரும் மனிதர்களால் மட்டுமில்லை, யாசகம் செய்து கிடைத்ததை வைத்து ஒரு வேளை மட்டும் உண்டு வயிற்றை கழுவும் பரதேசியால் கூட வாழ முடியாமல் இந்த உலகம் மாண்டு போகும். ஏனடா உழைக்கிறோம் என்று உழவனை மட்டும் தயவு செய்து ஏங்க வைத்து விடாதீர்கள். நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு சின்ன பதிவு. மனிதனுக்கும் பகை இருக்கலாம், ஆனால் இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பகை இருக்கக்கூடாது. காலங்காலமாக சோறு ஊட்டி வளர்த்த மண்ணை, இந்த நிலத்தை நம் சொந்த சுயநலத்துக்காக பாலடித்தால் அது இந்த தேசத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் என்று கூறி, இத்துடன் என்னுடைய விவசாய தின வாழ்த்துக்களை கூறி என்னுடைய பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 90.8 கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. விவசாயிகள் தின வாழ்த்துக்கள். என்னோட பேர் ராஜ்குமார். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர்ன்ற ஊரில் ஒரு இயற்கை வேளாண்மை கூட்டு பண்ணை செய்து வருகிறேன் நான். இன்றைக்கி எல்லோரும் விவசாயிகள் தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டு இருக்கோம், விவசாயிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி விவசாயிகள் நிறையா பேர் விவசாயத்தை விட்டு வெளியே போகிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க.
காரணம் வந்து விளைச்சலுக்கான சரியான பொருளாதாரத்தை ஈட்ட முடியலை. எவ்வளோ தான் அவங்க விளைச்சல் கண்டாலும் அதுக்கான நியாயமான பொருளாதாரத்தை ஈட்ட முடியலை. இது ஒரு நஷ்டமான ஒரு தொழிலாக தான் இது இன்றைக்கி வெளியில் முன்னிறுத்தப்படுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பொதுமக்கள் ஆகிய எல்லோருமே வெறும் கருத்துக்களாக மட்டுமே இதை பேசிட்டு சமூக வலைதளங்களில் லைக்கு, ஷேரு, அனுதாபம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காம ஒவ்வொருத்தரும் முதல் தலைமுறை விவசாயிகளாக மாதிரி அவங்களோட மாணவ பருவத்துலேயும் சரி, தொழில்துறையிலையும் சரி கிடைச்ச அனுபவங்களை இந்த விவசாயத்தை லாப நோக்கத்தோட நல்ல ஒரு பொருளாதார வலுவோடு செய்கிறதுக்கான நடைமுறைகளை முதல் தலைமுறை விவசாயிகளாக மாறி இந்த விவசாயத்தை மீட்டெடுக்கணும்னு இந்த விவசாயிகள் தினத்தில் வந்து கேட்டுக்கிறேன். நன்றி.